ஜனநாயகன் படம் தொடர்பான வழக்கு ஏற்கனவே இன்றைய தினம் ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான வழக்கு விசாரணை தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. மண்டல தணிக்கை வாரிய அதிகாரி ஜனநாயகன் படத்தை பார்த்தாரா என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆனால் அவர் படத்தை பார்க்கவில்லை, தணிக்கை குழுவால் மட்டுமே படம் பார்க்கப்பட்டது என்று தணிக்கை வாரியம் பதிலளித்திருக்கிறது. தொடர்ந்து வழக்கின் விசாரணை நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். இணைப்பில் அவரிடம் நாம் தொடர்ந்து பேசலாம். ராஜ்குமார், மண்டல தணிக்கை வாரிய அதிகாரி ஜனநாயகன் படத்தை பார்த்தாரான்னு தலைமை நீதிபதி கேள்வி எழுப்புறாரு. அவர் படத்தை பார்க்கல, தணிக்கை குழுவால் மட்டுமே பார்க்கப்பட்டதுன்னு தணிக்கை வாரியம் பதில் சொல்லியிருக்கு. இதற்கு பிறகு என்னென்ன நடந்தது, என்னென்ன வாதங்கள் பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டன, நீதிபதியின் கருத்து என்ன? சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா அமர்வின் முன்னிலையில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கான அந்த தணிக்கை சான்றிதழ் தொடர்பான வாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து வழக்கறிஞர்கள் அவர்கள் தரப்பினுடைய வாதத்தையும், அதே போன்று KVN தயாரிப்பு நிறுவனம், ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமும் அவர்கள் தரப்பினுடைய வாதங்களை முன்வைத்து பேசி வருகிறார்கள். இதில் தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து வாதங்கள் முன்வைத்ததற்கு பிறகு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதாவது தணிக்கை வாரியத்தினுடைய அதிகாரிகள், மண்டல அதிகாரிகள் யார் திரைப்படத்தை பார்த்தார்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அதாவது தணிக்கை வாரியத்தினுடைய மண்டல அதிகாரி ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்தார்களா அல்லது அதில் குழுவில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்தார்களா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். அதே போன்று இந்த வழக்கினுடைய ஏற்கனவே தனி நீதிபதி இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்திருந்தார். எனவே தேர்வுக்குழு, தணிக்கை வாரியத்தினுடைய தேர்வுக்குழு பிரதிநிதிகள் இந்த திரைப்படத்தை பார்த்தார்களா அல்லது தணிக்கை வாரியத்தினுடைய அதிகாரி இந்த திரைப்படத்தை பார்த்தார்களா என்ற ஒரு பிரச்சனையை அப்போதே ஆராய்ந்திருக்கலாம் என்ற ஒரு கருத்தை தலைமை நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையில் அவர் முன்வைத்திருக்கிறார். ஏனென்றால் ஏற்கனவே ஜனவரி முதல் வாரத்திலேயே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தனி நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை மேற்கொண்டிருந்தார். எனவே அப்போதே இதில் தணிக்கை வாரியத்தினுடைய உறுப்பினர்கள் பார்த்திருக்கக்கூடிய அந்த ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய பார்த்து அதில் முடிவு எடுத்திருக்கார்களா அல்லது இதில் தணிக்கை வாரியத்தினுடைய அதிகாரி, இறுதி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரி இந்த திரைப்படத்தை பார்த்தார்களா என்ற ஒரு கோணத்தில் தான் தற்போது தலைமை நீதிபதி கேள்வியை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து இரு தரப்பினுடைய வாதங்களும் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து என்னென்ன ஆட்சேபனைகள் இருந்தது, என்ன காரணத்தை தெரிவித்து மறு ஆய்வுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்ற வாதத்தையும் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அமர்வில் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று பட தயாரிப்பு நிறுவனமும் அவர்கள் தரப்பினுடைய வாதத்தை முன்வைத்து பேசி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 30 நிமிடத்திற்கு மேலாக இரு தரப்பினுடைய வாதங்களும் நடைபெற்று வருகிறது. இரு தரப்பினுடைய வாதங்களையும் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா கேட்டு வருகிறார். இதற்கு பிறகு அடுத்த விசாரணைக்கான நடவடிக்கையும் அல்லது இதில் என்ன முடிவெடுக்க இருக்கிறார்கள் என்பது தெரியும். தணிக்கை வாரியம் தரப்புல என்ன மாதிரியான விஷயங்கள் நீதிமன்றத்துல முன்வைக்கப்பட்டு வருது? ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலும் அவங்க கேவியட் மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாங்க. ஏற்கனவே நடைபெற்ற விசாரணையில உயர்நீதிமன்றத்திலும் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த வழக்கு விசாரணையின் போது இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த விசாரணையில் என்னென்ன விஷயங்களை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள்? தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து இந்த வழக்கினுடைய விசாரணை தொடங்கிய முதல் கட்டமாக தணிக்கை வாரியம் தான் அவர்கள் தரப்பினுடைய வாதங்களை தலைமை நீதிபதிக்கு முன்பாக வாதங்களை பேசி வருகிறார்கள். ஏற்கனவே இந்த திரைப்படத்தை பார்த்ததுக்கு பிறகு 14 காட்சிகளை நீக்க வேண்டும் என்று ஏற்கனவே தணிக்கை வாரியம் முடிவெடுக்கப்பட்டு இதை தயாரிப்பு நிறுவனத்திடம் தெரியப்படுத்தியிருந்ததாக தணிக்கை வாரியம் அவர்கள் தரப்பினுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஜனவரி 5ஆம் தேதியே இந்த திரைப்படத்தில் ஆட்சேபனையான காட்சிகள் இருக்கிறது என்று ஜனவரி 5ஆம் தேதியே தயாரிப்பு நிறுவனத்திற்கு நாங்கள் தெரியப்படுத்திவிட்டோம். அதே போன்று ஜனவரி 6ஆம் தேதியே சான்றிதழ் கோரி பட தயாரிப்பு நிறுவனம் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதாவது ஜனநாயகன் திரைப்படத்திற்கான தணிக்கை சான்றிதழ் தொடர்பாக நாங்கள் மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறோம் என்ற ஒரு தகவலை முன்கூட்டியே நாங்கள் தெரியப்படுத்திவிட்டோம் என்று தணிக்கை வாரியம் இன்று நடைபெறக்கூடிய இந்த வழக்கினுடைய விசாரணையிலே மீண்டும் அவர்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 14 காட்சிகளை நீக்க வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்திருந்தோம்.
டிசம்பர் 22 அன்றே இதற்கான கடிதத்தை நாங்கள் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு அனுப்பியிருக்கிறோம். இது ஒரு இடைக்காலமாக எடுக்கப்பட்ட முடிவுதான் தணிக்கை வாரியம் தரப்பிலிருந்து அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் மறு ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறோம். எனவே மறு ஆய்வுக்கு அனுப்பியதற்கு பிறகுதான் இதில் இறுதி முடிவு எடுக்க முடியும். அதே போன்று தணிக்கை சான்றிதழ் கொடுப்பதில் நாங்கள் என்ன முடிவு எடுக்க இருக்கிறோம் என்ற ஒரு இறுதி முடிவு எடுக்காததற்கு முன்னதாகவே பட தயாரிப்பு நிறுவனம் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு வாதத்தையும் அவர்கள் தரப்பிலிருந்து முன்வைத்திருந்தார்கள். எனவே தொடர்ச்சியாக தனி நீதிபதி அமர்வில் தெரிவித்த வாதங்களை விட கூடுதலாக 14 காட்சிகளை நீக்குவதற்கான ஒரு கருத்தையும் நாங்கள் தெரிவித்தோம் என்ற வாதங்களை எல்லாம் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக நீதிபதி அமர்வு முன்பாக அவர்கள் வைத்திருக்கார்கள். அதன் அடிப்படையில் தான் தற்போது வாதங்கள் நடைபெற்று வருகிறது. தலைமை நீதிபதியும் தணிக்கை வாரியத்தினுடைய வழக்கறிஞர் நோக்கி சில கேள்விகளையும் கேட்டிருக்கிறார்கள். பட தயாரிப்பு அதாவது தணிக்கை வாரியத்தினுடைய குழு உறுப்பினர்கள் பார்த்தார்களா அல்லது தணிக்கை வாரியத்தினுடைய இறுதி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரி திரைப்படத்தை பார்த்தார்களா என்ற ஒரு கேள்வியையும் பட தயாரிப்பு நிறுவனத்தை நோக்கி தலைமை நீதிபதி கேட்டிருக்கிறார். தொடர்ந்து வாதங்கள் நடைபெற்று வருகிறது.